வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தளபதி விஜய் அவரோட பர்த்டே பேசலாம். கோட்டு படத்துல இருந்து ஒரு ஷார்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எப்படி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவருக்கு என்னோட சார்பா பர்த்டே விஷ் சொல்லிக்கிறேன். கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு ரொம்பவும் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 69 படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியா போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த கோட் படத்துக்கு ரொம்பவும் பயங்கரமா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வாட்டி தளபதி விஜய் அவர் நடிக்கிறனால இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தல அஜித் அவருக்கு மாஸ்டர் பீஸ் ஆன மங்காத்தா படத்தை தல அஜித் அவர் கொடுத்திருப்பாரு. அந்த மங்காத்தா படம் மாதிரியான இந்த கோட் படம் இருக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமே யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கே அவரோட ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துட்டாரு. அது என்ன ட்ரீட்னா கோட் படத்தோட ஷார்ட் வீடியோ தான். இந்த ஷார்ட் வீடியோவை கரெக்டா 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ஷார்ட் வீடியோவை உள்ள போய் நான் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கரெக்டான கோட் படத்துல இருந்து ரிலீஸ் பண்ண வீடியோ தான் நான் பார்த்திருக்கேனா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கரெக்டான வீடியோ தான் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு அவரு ஹாலிவுட் படம் மாதிரியான இந்த கோட் படத்தை எடுத்து வச்சிருக்காரு போல. அந்த அளவுக்கு இந்த ஷார்ட் வீடியோ பயங்கரமா பங்கமா இருக்கு. நமக்கெல்லாம் தளபதி விஜய் அவரும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவரும் விருந்து பட ரெடியா இருக்காங்க போல. கோட் படத்தோட ஷார்ட் வீடியோவே இந்த அளவுக்கு இருக்குன்னா படத்தோட ட்ரெய்லரு படம்லாம் எந்த அளவுக்கு கொலமாசா டைரக்டர் வெங்கட் பிரபு குக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தளபதி விஜயோட லுக் இந்த ஷார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அந்த லுக்கே தனி ரகமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த யங் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா லுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா ஹேண்ட்ஸமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோட வந்த படங்கள்ல இந்த லுக் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டு விஜயும் பாத்தீங்கன்னா ஒரு கேங் கூட பயங்கரமா சண்டை போட்டு கன் ஷூட் பண்ணிட்டு பைக்ல வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த படத்துல ஸ்டண்டிஸ் எல்லாம் ரொம்ப வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கோட் படம் வந்து டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைம் டிராவல் படம் இருந்தா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க அபிஷியலா. அது இன்னும் சொல்லவே இல்லை. ஒருவேளை ஃபேன்ஸுக்காண்டி சர்ப்ரைஸா கூட வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஷார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா 2050 இதோட வேல்யூவே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா நிறைய கேங்கு போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த வீடியோல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர் வந்து இந்த படத்துல ஒரு டெரரிஸ்டா கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த படத்துல 2 விஜய் டபுள் ஆக்டிங் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா சில ரூமர்லாம் என்ன வருதுன்னா இந்த படத்துல 2 பேர் இல்லப்பா 3வது ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சில ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நான் சில ஐடென்டிட்டில வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிதான் எனக்கு இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிக்கு கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு நேற்று ஒரு லுக் இன்னைக்கு ஒரு லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லுக்ல பாருங்களேன், இந்த பையன் வந்து இந்த யங் விஜய் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா அவங்க பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த படத்துல 3 விஜய் கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி பிறக்கிறது பையனா இருந்தா மட்டும் தான் நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்த இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற சாங்ல கூட காமிக்கலாம். இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சஸ்பென்ஸா படத்துல கூட வச்சிருக்கலாம். மொத்தத்துல கோட் படத்தோட ஷார்ட் வீடியோ எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவரோட பர்த்டேக்கு ஒரு ஒர்த்தான ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு செமையான ட்ரீட். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.